தூங்குகின்ற ஒவ்வொரு மனிதனுக்குமே பரமானுபூதியை அடையும் சக்தி, தகுதி அனைத்துமே உண்டுங்க. ஏன்னா தூங்கும் பொழுது நீங்க என்ன செய்யறீங்களோ அதையே தான் ஆழ்ந்த அமைதியான இருப்பிற்குள் செய்ய வேண்டும். சொலல் இல்லாத ஸ்மரணம், அதுவே ஸ்புரணம். ஸ்புரணத்து அகம் அகம் எனும் ஆன்ம ஸ்புரணத்து இருப்பதே தவம், அதுவே பரம். பார்ப்பவனை எண்ணமோ தனியுணர்வோ இல்லாத இருப்பிலே, சொலல் இல்லாத சுகமயமான இருப்பிலே இருந்து பரமானுபூதியில் நிலைத்திருங்கள். நான் இந்த சாராயம், மது, மாமிசம், போதைப் பொருட்களை பத்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை உபயோகம் பண்ணி கண்டம் பண்றதுனால நிறைய அன்பர்கள், நிறைய பார்வையாளர்கள் கமெண்ட் போடுறீங்க. எனக்கு அந்த பழக்கெல்லாம் இருக்கு சாமி, எனக்கு இந்த அனுபூதி எல்லாம் கிடைக்காது தானே, எனக்கு இந்த அனுபூதி எல்லாம் வாய்க்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த பழமையான ஓல்டு டைப்பான ஆளுங்க, அதனால திட்டுறேன். ஒரு மதுப்பழக்கம், போதை பழக்கம் இவைகளால உடல் நலம் கெடும், மனநலம் கெடும்ன்றது உண்மை. ஆனா உங்களுடைய பரமானுபூதியை எந்த பழக்கமும் உங்களிடமிருந்து எடுத்து விட முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. பரமானுபூதிக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதெல்லாம் விட்டால் இந்த பரமானுபூதியை நோக்கி நீங்கள் செல்கின்ற அந்த அனுபவம், பயணம் உடனடியாக, இனிமையாக, சுலபமாக, எளிமையாக முடியுங்கிறதுக்காக அதெல்லாம் விடுங்கன்னு சொல்றேன். ஆனா அந்த பழக்கமே உங்கள் பரமானுபூதியை உங்களிடமிருந்து எடுத்து விடவோ, தடுத்து விடவோ, நிறுத்தி விடவோ முடியாதுங்கய்யா.